காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஏரி 340 ஏக்கர் பரப்பளவில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. இந்த ஏரிக்கு அருகில் இருந்த விவசாய நிலங்கள், வீட்டு மனைகள் மற்றும் குடியிருப்புகளாக மாறியுள்ளன. இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே செல்லும் பாசன கால்வாய்கள் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியுள்ளதால் ஏரி பாசனம் பெற முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே விளைநிலங்களுக்கு செல்லும் பாசன கால்வாய்களை ஆக்கிரமிப்பின் பிடியில் இருந்து மீட்டு தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சிஐடியு சார்பில் டேங்க் ஆபரேட்டர்களுக்கு 1400 ரூபாய் ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியிட வேண்டும், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் பணிபுரியும் தினக்கூலி ஒப்பந்த சுய உதவிக்குழு தூய்மைப் பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதிய அரசாணைப்படி 600 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிஐடியு மாவட்ட செயலாளர் சந்தானம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட தலைவர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினர். ஊதியம் வழங்கு, ஊதியம் வழங்கு, மாதம் 5ஆம் தேதி ஊதியம் வழங்கு, ஊதியம் வழங்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மீது டெல்லி காவல்துறை கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனை கண்டித்து அரியலூர் அண்ணா சிலை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணிவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நீதிக்காக போராடுபவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்த டெல்லி காவல்துறையை கண்டித்தும் உடனடியாக கிரிமினல் வழக்கை வாபஸ் பெறக்கோரியும் வலியுறுத்தப்பட்டது. பூமியை கவசமாக இருந்து பாதுகாத்து வரும் ஓசோன் படலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய குளோரோபுளோரோ கார்பன் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளும் மான்ட்ரியல் ஒப்பந்தம் 1987 உருவானது. இதனை நினைவுகூரும் வகையில் ஐநா சபை செப்டம்பர் 16ஆம் தேதி உலக ஓசோன் தினமாக 1995ஆம் ஆண்டு அறிவித்தது. அதனை கடைபிடித்தும் வருகிறது. இந்நிலையில் உலக ஓசோன் தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய பசுமைப்படை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் புது திருமணமான தம்பதியினர் மாரிமுத்து பாண்டியன், நந்தினி ஆகியோர் திருமணம் முடிந்த கையோடு மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். சென்னை தாம்பரம் ராஜாஜி சாலையில் ஏர்டெல் நிறுவனம் அதன் இணையதள சேவைக்காக தாம்பரம் நகராட்சியிடம் அனுமதி பெற்று பூமிக்குள் கேபிள் புதைக்கும் பணியை மேற்கொண்டு சிமெண்ட் பூச்சை கொண்டு மூடியுள்ளது. இந்நிலையில் இந்த மூடியில் இருந்த சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுந்து கம்பிகள் மட்டும் வெளியில் தெரியும் அளவிற்கு மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயமும் பள்ளத்தில் விழும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன் நகராட்சி நிர்வாகம் இந்த மூடியை அகற்றி பள்ளத்தை மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான வட மாநில தொழிலாளர்கள் வேலை நிமித்தமாக தங்கியுள்ளனர். இதை அறிந்து கொண்ட நாகாலாந்தை சேர்ந்த சிறுவர்கள் இப்பகுதியில் தங்கி ஏதேனும் தொழிற்சாலையில் பணிபுரிய திட்டமிட்டுள்ளனர். இதுகுறித்து சிறுவர்களின் பெற்றோர்கள் நாகாலாந்து காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுவர்களின் செல்போன் டவரை வைத்து சிறுவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்துள்ளனர். பின்னர் நாகாலாந்து காவல்துறையினர் காஞ்சிபுரம் மாவட்டம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து இதையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் சரக ஏஎஸ்பி கார்த்திகேயன் 2 சிறுவர்களை மீட்டு குழந்தைகள் நலக்குழுமத்திடம் ஒப்படைத்தார். பின்னர் நாகாலாந்து குழந்தைகள் நலக்குழுமம் உறுப்பினர்கள் சிறுவர்களை மீட்டு பெற்றோர்களிடம் சேர்த்தனர். டெல்லியில் நடைபெற்ற வன்முறைக்கு உடந்தையாக செயல்பட்டதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மீது துணை குற்ற பத்திரிகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து நாகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அவுருத் திடலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் டெல்லி காவல்துறையின் சட்டவிரோத செயலை கண்டித்தும் சீதாராம் யெச்சூரி மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை தாம்பரம் அடுத்த மார்க்கெட் சாலையில் உள்ள தாம்பரம் பெருநகராட்சி கட்டண கழிவறை மற்றும் குளியல் அறையை ஒப்பந்தம் விடப்படாமல் நகராட்சி நிர்வாகமே பராமரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த குளியல் அறையில் இருந்து தண்ணீர் வீணாக வெளியில் வந்து சாலை ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது மட்டுமின்றி சாலையில் இந்த தண்ணீர் செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது. எனவே தண்ணீர் வீணாக வெளியேறுவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை
புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு சார்பில் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் பணிபுரியும் தினக்கூலி ஒப்பந்த சுய உதவிக்குழு தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச அரசாணைப்படி 600 ஊதியம் வழங்கிட வேண்டும், மாதம் 250 ரூபாய் சம்பளம் பெறும் இயக்குநர்களுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும், கணினியில் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அடுத்த செல்லக்குப்பத்தை சேர்ந்த உமா என்பவர் பான்சி ஸ்டோர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் கடையை அடித்து நொறுக்கி 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து உமா அளித்த தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் பகுதி செயலாளர் காண்டிப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களின் உயிர்களை காவு வாங்கிய நீட் தேர்வை ரத்து செய் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையர் கோவிலில் நாம் தமிழர் கட்சியின் நீட் தேர்வை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் மனோரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி தலைவர் முகமது இப்ராஹிம், தொகுதி செயலாளர் வேங்கை பழனி, தொகுதி இணை செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் நடராஜபுரம், மறைமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 400க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இவர்களில் பலர் வழக்கறிஞராகவும், மருத்துவமனை ஊழியர்களாகவும், செவிலியர்களாகவும் மற்றும் சமூக ஆர்வலர்களாகவும் இருந்து வருகிறார்கள். இந்நிலையில் வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் சிலர் கடைகளில் அராஜக செயல்களில் ஈடுபடுவதாகவும், பணம் தராத வியாபாரிகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் நடராஜபுரம் பகுதியில் வசித்து வரும் திருநங்கைகள் சிலரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் அராஜக செயல்களில் ஈடுபடும் திருநங்கைகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், தவறே செய்யாத தங்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதை கைவிடக் கோரியும், தங்களுக்கு அடையாள அட்டை வழங்கிட ஆவணம் செய்திட வேண்டும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பேருந்துகள் மூலம் வரும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வெளி மாவட்ட மக்கள் கொடைக்கானல் நுழைவாயில் சோதனை சாவடியில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வெளி மாவட்ட மக்கள் நாளை முதல் இ பாஸ் இன்றி பேருந்துகளில் வரலாம் என கொடைக்கானல் சார் ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் தகவல் தெரிவித்துள்ளார். எனவே நாளை முதல் சுற்றுலாப் பயணிகளின் வருகை சற்று அதிகமாக காணப்படும் என கொடைக்கானல் சுற்றுலா வாகன ஓட்டிகள் கூறுகிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகள் பள்ளிப் படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்வதற்கான போதுமான வசதி இல்லாததால் கூலி வேலைக்கு பிறகு பணிகளுக்கு சென்று வந்தனர். இந்நிலையில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட ஆண்டு காலமாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது கல்லூரிகளுக்கான இடம் தேர்வு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். சோளிங்கர் வாலாஜா மெயின் ரோடுக்கு அமைந்திருக்கிறது. அருகாமையிலே வாலாஜா ரயில்வே ஸ்டேஷனும் நகர்ப்புறமும் சேர்ந்து இருப்பதால் மாணவர்களுக்கு போவதற்கும் வருவதற்கும் பஸ் நிறுத்தமும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலே கல்லூரி அமைத்து தரும்படி இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த நம்முடைய தமிழக அரசுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் கடந்த 11 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் தங்களுக்கு சம்பளம் உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வழங்கிட
சுதந்திர போராட்ட வீரரும் கடலூர் நகர்மன்ற முன்னாள் தலைவருமான ராமசாமி படையாட்சியாரின் 103வது பிறந்த நாளையொட்டி கடலூரில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் தமிழக தொழில்துறை அமைச்சர் சம்பத் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமூரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் 6 கல்லூரிகளைச் சேர்ந்த 152 பேராசிரியர்களை அறக்கட்டளையின் இடைக்கால நிர்வாகியான முன்னாள் நீதிபதி சண்முகம் அவர்கள் பணிநீக்கம் செய்துள்ளார். முறையான கல்வித் தகுதி, பணி அனுபவம், பல்கலைக்கழக கல்வித் தகுதி, சான்றிதழ் மற்றும் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் பணி நியமன ஒப்புதல் பெற்று சிறப்பாக பணியாற்றி வரும் கல்லூரிகளைச் சேர்ந்த 152 பேர் ஆசிரியர் பணிநீக்க உத்தரவை திரும்பப் பெறக் கோரி கடலூரில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி கிளையின் தலைவர் பேராசிரியர் வசந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிணைந்த போராட்டம்